ஸ்பிளிட்ஸ் விழால எதிரிங்க நண்பர்கள் ஆயிட்டாங்க. அப்புறம் புது கனெக்ஷன்ஸும் உருவாக ஆரம்பிச்சிருச்சு. உர்ஃபியோட பிரேக்கிங் நியூஸால சில ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸோட எக்ஸஸ் எமோஷனல் ஆயிட்டாங்க. நான் அவரை என் லைஃப்ல பாய் ஃப்ரெண்டா கன்சிடர் பண்ண முடியாது. ஏன்னா ரொம்ப ஸ்டக்கா ஃபீல் பண்றேன் அவர் கூட இருக்கும்போது. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் அவர் அக்ரெசிவ் ஆயிடுவாரு. Don't cry. Guys, I can't take it. This please pass it, yeah. அப்புறம் சில பேருக்கு பயங்கரமா கோபம் வந்துச்சு. அவர் இத அக்செப்ட் பண்ற வரைக்கும் நான் இந்த மாதிரி பேசிக்கிட்டே தான் எப்படி அவனை சந்திப்பேன்ல, அப்ப அவன் கண்ணத்திலேயே அரையணும் போலதான் இருக்கு எனக்கு. அவ என்னோட இதயத்தையே உடைச்சிட்டா. நான் அவளோட போனை உடைச்சதான் பெரிய தப்பா? ஸ்பிளிட்ஸ் வில்லன்ஸ் அவங்களோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சுக்கு வந்துட்டாங்க. அவங்களுக்குள்ள கன்ஃபியூஷன் ஸ்டார்ட் ஆச்சு. His literal line was, "Why are you not more feminine with me? Why are you not more feminine?" அரஞ்சர்வனி அதான் சொன்னேன். This was your word. பண்ணு. ரெண்டு முறை அடி வாங்காம தப்பிச்சிருக்கேன். உன்னால ஒண்ணும் பண்ண முடியாது. முதல்ல பொறுமையா பேசு. அப்படிதான் பண்ணுவேன். என்ன பண்ண முடியும்? இங்க பாருங்க. என்ன பண்ணுவேன்? சொல்லு. என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? சொல்லு. தள்ளி விடாத. கேர்ள்ஸோட டாப் 3 ஃபேவரட் பாய்ஸ் அவங்களோட ஸ்குவேஸை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஒவ்வொரு பொண்ணா சூஸ் பண்ணாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க லீஸ்ட் டிசைரபிள். ஆனா சேலஞ்ச் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி என்ட்ரி ஆனாங்க மிஸ் ஷெஃப் மேக்கர். வாட்? உர்ஃபி ஜாவேத் எங்க முன்னாடி ஒரு தீவா மாதிரி கிரவுன் போட்டு நடந்து வந்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் என்ன சொன்னேன்னா, ஓ மை காட், I was not expecting her. அவங்களோட பேரு மிஸ்சீஃப். கண்டிப்பா ஏதாவது பண்ணுவாங்க. ஹாய் தனோஜ். ஹலோ ஹலோ உர்ஃபி. ஹாய் சன்னி. ஹாய் गाइस. இன்னைக்கு அவங்க கிரியேட்டிவ் ட்ரெஸ்ஸோட வந்தாங்க. அது உர்ஃபியால மட்டும் தான் முடியும். நீங்க எல்லாம் எப்படி ஃபீல் பண்றீங்க? கிரேட். ஆனா ஒன் செகண்ட், நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்கேன். நீங்க எல்லாரும் இங்க நிக்கிறீங்க. நீங்க 3 அழகான பொண்ணுங்க இந்த மொழியில என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? Why? What happened? So according to these 3 boys, these are the 3 girls that were the most undesirable for them. Undesirable? Are you serious right now? Because if they were desirable, they would be standing over there. அங்க. To them. இந்த 3 பாய்ஸுக்கும் அவ்ளோ தைரியமா? அவங்க உங்க 3 பேரையும் அன்டிசைரபிள்னு சொல்லிருக்காங்க. இப்ப நான் இங்க கிரவுனோட வந்திருக்கேன்னா சும்மா ஒன்னும் கிரவுனை தலையில மாட்டிட்டு வரல. லக்கி அன்லக்கி, அப்புறம் அன்லக்கியே லக்கியை என்னால மாத்த முடியும். இந்த சேலஞ்ச்ல 3 ட்ரையோஸ் இல்ல 6 ட்ரையோஸ் இருக்காங்க. So girls, அப்படினா you also get to pick 2 squeezes. உங்களுக்கு ஹெல்ப் பண்றது. Karma is a bitch. So Harsh, I don't think you're very happy with your decision, but thank you. Thunder, stolen. So Kashish, we'll start with you. எங்களுக்கு சான்ஸ் கிடைச்சது. இப்போ நாங்க அந்த சேலஞ்சஸை பண்ண முடியும். எங்களோட பார்ட்னர்ஸையும் சூஸ் பண்ண முடியும். சோ உர்ஃபி, நீங்க வந்த ஃபர்ஸ்ட் டேவே அத்தனை பேரையும் சும்மா அதிர விட்டீங்க. ஷோவே இப்பதான் களை கட்டுது. இன்னும் ஆரம்பிக்க கூட இல்ல. போறதுக்கு முன்னாடி நான் ஒன்னு சொல்லி ஆகணும். என்ன வேணாலும் செய்யுங்க, எல்லாமே செய்யுங்க, லாஸ்டா மட்டும் வந்துடாதீங்க. அப்ப என் மனசுல ஒரு பலமான ஷாக் ஏற்பட்டுச்சு. இன்னைக்கு என்ன நடந்தாலும் சரி, ஆக்ரித்தினி லாஸ்டா வந்துடக்கூடாது. ப்ளீஸ். Bye bye guys and bye. Excuse me please. So splits villains, let's get to the challenge. இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட பேரு டபுள் டேட். ட்ரபிள் டேட். பூல்ஸோட 2 பக்கமும் ஒரு டேட் செட்டப் இருக்கு. அதுக்கு நடுவுல ஸ்லைட்ஸ் இருக்கு. Your squeezes will be sitting on the top of the date setup la. And all you have to do is what you do on a normal date. Flowers, cakes, lovey-dovey like cute little sayings or something you want to say to each other. ஆனா அது அவ்வளவு ஈஸியான விஷயம். நீங்க உங்களோட டேட் கிட்ட போனதும் we're going to start the timer. And once that timer is up, உங்களோட அதர் ஸ்குவீஸ் எந்த சைடுல இருக்காங்களோ உங்களை கூப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. பிகாஸ்
நீங்க டேட்க்கு லேட்டா போக முடியாதுல்ல? அதோட எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? She's gonna go, oh baby, 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 oh baby. Oh my god, என்னால முடியாது. So ஞாபகம் வச்சுக்கோங்க. The first trio to take a selfie in the photo booth wins. ரியல் லைஃப்ல பாய்ஸ் டபுள் டேட் நார்மலி பண்ணுவாங்க. சோ அதனால ஐ திங்க் இதுதான் பெஸ்ட் சேலஞ்ச். ஆரம்பிக்கலாம். Oh, let's do this, guys. மறக்காதீங்க, baby, baby, baby. Baby, I'm coming. Start. Baby, baby, come on, சீக்கிரம் வாங்க. Come on, baby, come on, சீக்கிரம் வா. சீக்கிரம் வா, baby, சீக்கிரம் வா. சீக்கிரம் 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 வா. Oh baby. Baby. வா 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 வா. ஜஷ் கம் ஆன். பேபி, ஓ மை காட், அங்க ரெட் ரெட்டா ஏதோ இருக்கு, அது கொஞ்சம் பாரு. நான் ரொம்பவே ரொமான்டிக். ஸோ ஆப்வியஸ்லி நான் கண்டிப்பா அவளுக்கு பொக்கேவை கொடுப்பேன். பிகாஸ் ஷீ இஸ் மை ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி. ஷீ இஸ் த ஒன் ஐ வாண்ட் டு இம்ப்ரெஸ். பேபி, ஈஸி ஈஸி. Here we go, here we go. பாத்து குடு. ஐ ஹோப் ஜஷ்வந்த் என் கூட நல்லா பெர்ஃபார்ம் பண்ணனும். ஆனா கனகோட ஏதாவது ரொமான்டிக்கா பண்ணினானா என்னை விட கெட்டவ யாரும் இருக்க மாட்டா. பேபி, இங்க வா சீக்கிரம். பேபி, சீக்கிரம் வா. பேபி, பேபி, அட வர இரு பேபி. கம் ஹியர். Oh baby. 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 வரேன். ரெண்டு பொண்ணுங்க ஒரு பையனை பேபி பேபின்னு கூப்பிடுவாங்க. இங்க என்ன நடந்துட்டு இருக்கு? இந்த வருஷம் ஸ்பெஷலா ஒண்ணு நடக்க போகுது. உங்க அம்மா எனக்கு மாமியார் ஆக போறாங்க. நான் என்ன நினைச்சேன்னா இது ஒரு நல்ல வாய்ப்பு, அவருக்கு லைன் போட்டுடலாம் அப்படின்னு. இந்த வருஷம் ஸ்பெஷலா ஒண்ணு நடக்க போகுது. உங்க அம்மா எனக்கு மாமியார் ஆக போறாங்க. பேபி ஹாஷ், கம் பேக். அங்க இருந்து ருஷாலி சொன்னது என் காதுல விழுந்துச்சு. பேபி கம், பேபி கம். பேபி, சீக்கிரம் வா. பேபி, இன்னைக்கு நான் சேலஞ்சில் தோத்தாலும் இட்ஸ் ஓகே. ஏன்னா பேபி பேபி கேட்டதுல ரொம்ப சந்தோஷமாயிடுச்சு. இதை விட ஒரு நல்ல விஷயம் கிடைக்க வாய்ப்பே கிடையாதுங்க. Josh, switch. ஹாஷ், ஸ்விட்ச். Come on. பேபி, சீக்கிரம் வா. வந்துடுறேன் ரொம்ப baby. சீக்கிரம் வந்துடுறேன். சீக்கிரம் வா. பார். Hey, easy, 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 easy. Come on, Oh, guys. come on, guys. Come on. Easy, easy, Come on. easy, easy, come on. Come on. வா, நீ ரெண்டு பேரும் வந்துருங்க. Come on. Slowly, 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 Come on, ஜாக்கிரதை, come on. slowly, slowly. ருஷாலியோட கன்சர்னை பார்க்கிறதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. अरे आगे कुआं पीछे खाई किस्मत ने वाट लगाई. அவளை இம்ப்ரெஸ் பண்ற நேரத்துல நான் கீழே விழுந்து செமையா அடி வாங்கிட்டேன். ஆனா எவ்வளவு ப்ளஷ் பண்ணேன்னு சொல்லவே முடியல. என்னமா எப்படி போயிட்டு இருக்கு? இந்தா இதை வை. புடி. மை பேபி, எங்க இருக்க நீ? சீக்கிரமா வா. இதுக்கு மேல என்னால காத்துட்டு இருக்க முடியல. சீக்கிரம் வா. ஏன் மை பேபி, சீக்கிரம் வா. உன் பேபி வந்துட்டு இருக்கான். வெயிட் பண்ணு. பொறுமையா ஷிவர். Come on, அப்படிதான். உன்னால முடியும். Good job, guys. Good job, good job. Come on. எல்லாரும் எல்லாத்தையும் மேல எடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க. இந்த இது இல்ல. இருங்க, நான் வைக்கிறேன். எவ்வளவு பெரிய கேக். ஓ மை காட். ஆனா எப்படியோ நாங்க சீக்கிரமா கேக்க ரெடி பண்ணிட்டோம். கேக் எடுத்துட்டு வா, கேக் எடுத்துட்டு வா, கேக் எடுத்துட்டு வா. கேக், கேக், கேக் எடுத்துட்டு வா பேபி. கேக், கேக். கேக். கேக்க சீக்கிரம் எடுத்துட்டு வா. கம். ஜஷ்வந்த் ரொம்ப காமானவன். அது அவன்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அட்லீஸ்ட் எனக்கு இந்த மாதிரி ஒரு கனெக்ஷன் கிடைச்சிருக்கு. அவர் பொறுமையானவரு, அவரோட மூளையை யூஸ் பண்றாரு. எல்லாம் கேக் ரெடி பண்ணலாம், சாப்பிடலாம். பொறுமையா சாப்பிட்டு குடிச்சிட்டு அப்புறம் வேற என்ன பண்ணலாம்? ஆஹா, என்ன பண்ற? இத சாப்பிடணும்ல, எப்படி வேணாலும் பண்ணி Come on, கொடுத்துருவியா? boys. Come on, come on. You got this.
Eat, 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 guys, you can do this. இஷாரே मैंने तोड़ देने बॉर्डर सारे அந்த கேக் இருக்குல்ல அதை எப்படி சாப்பிட்டோன்னா அப்படியே கைய வச்சு சாப்பிட்டு 2 பேரும் ஊட்டிக்கிட்டு नव शब्द सवाद आज चखले सोने आवे அவ கூட அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. கண்டிப்பா நாங்க வெற்றி அடைஞ்சிருவோம். பை த வே ஜஸ்ட் லெட்டிங் யூ நோ. Guys, switch. Harsh, switch. Yes, switch. Baby, சீக்கிரம். Baby, Harsh, get the cake. Come. இது எப்படி கொண்டு போறது? ப்ராப்ளம் என்னன்னா நான் கேக்க கேரி பண்ணி கொண்டு போகும்போது அந்த ஸ்ப்ரிங்க்லர்ஸ் மொத்தமா கீழே விழுந்து எல்லாம் கொட்டிடுச்சு. அதுவும் என் ஆப்ஸ் மேலே கொட்டிடுச்சு. It's okay. அது உன்னோட ஆப்ஸ்ல ஒட்டி இருக்கு. பரவாயில்ல. Baby, go log it, abs. Give me the six-pack abs. Girls follow me in caps. Give me the six-pack abs. மேல இருந்து அவ வேற சொல்லிட்டே இருக்கா, ஒரு பிரச்சனை இல்ல பேபி, சீக்கிரம் வா, நான் அங்க இருந்தே எடுத்துக்கிறேன். நான் அப்படியே வந்தேன். ஆப்ஸ் எடுத்துக்கோ, பிஸ்கட் எடுத்துக்கோ, எல்லாத்தையும் எடுத்துக்கோ, உனக்கு தானே எல்லாமே. Six-pack. சீக்கிரம் வா. அப்புறம் ஆத்திகா கிட்ட போனேன். என்னன்னா கேக் ரொம்ப பெருசா இருந்துச்சு, காலியாகவே. கேக் சாப்பிட ஆரம்பிச்சோம். ஆனா அந்த கேக் என் தொண்டையிலேயே மாட்டிக்கிச்சு. ஏன்னா அந்த கேக் ரொம்ப ட்ரையா இருந்துச்சு. சீக்கிரம் சாப்பிடு. ஆக்கிரத்தையும் நல்ல பசியில இருந்தான்னு தெரிஞ்சிச்சு. அதனால அவன் நிறைய சாப்பிட்டான். Buck up. Harsh, switch. All 3 of you, switch. Come on, guys. All 3 of you, switch. Come on, guys. Bring me the shaker. Hurry up. சீக்கிரம் வா. அந்த ஷேக்கர் எடுத்துட்டு வா. சீக்கிரம். Bring me the shaker. All right, உங்க டாஸ்க் முடிஞ்சுனா, உங்க சேலஞ்ச் முடிஞ்சுன்னு அர்த்தம். உங்க ஸ்பீசஸ் கூட்டிட்டு கீழே வந்துருங்க. Click the selfie. Yeah. Come on, baby. Shivit, சீக்கிரம் வா. Shivit. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் கேக்க காலி பண்ணிட்டு ருஷாலி கூப்பிட்டு நான் வந்துகிட்டே இருக்கேன். நான் அப்பதான் பாக்குறேன் ஜஷ்வதும் கீழே ஓடி வந்துகிட்டே இருக்கான். வா. இதோ வர. Come on, guys, come on. Come on. எரிகா, ஹார்ஷ், அப்புறம் நான் எல்லாருமே ஒரு டீமா. நாங்க எல்லாருமே ரொம்ப நல்லா பண்ணோம். And we won the challenge. உர்ஃபி என்ன சொன்னாங்கன்னா, என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா லாஸ்ட் மட்டும் வந்துடாதீங்க. அப்போ என் சின்ன வயசு ஞாபகம் எனக்கு வந்துச்சு. எதை பண்ண வேணான்னு சொல்றாங்களோ அதை மட்டும்தான் நான் பண்ணுவேன். Now it was time for us. என்னோட இந்த குட்டி தோல்ல நிறைய பிரஷர் இருந்துச்சு. அன்னைக்கு நான் தான் ஹாட் டாபிக். So I have to prove that I'm not all talk and no show. Girls, ready? Yes. All right, boys, baby. Let's go, baby. Let's go, baby. Go. Come on, baby. Hey, baby, come on. சீக்கிரம். Come on. நான் இந்த வாட்டி முடிவு பண்ணிட்டேன். தண்ணில தீ வச்சாவது இந்த கேம்ல நம்ம ஜெயிக்கணும்னு. அப்படிதான் வா baby, வா. Come on. Oh my God. Come on. Come on, baby, come on. Faster. Oh my God. Okay. Come on. நிதி ஸ்லிப் ஆனா. அவ ஸ்லிப் ஆகும்போது என்னையும் அவ கூட இழுத்துட்டு போக முயற்சி பண்ணா. இது எப்படி இருக்குன்னா, தான் விளையாடுறது இல்லாம மத்தவங்களையும் சேர்த்து இழுத்து கீழே தள்ளணும். நிதி முதல்ல என்கிட்ட ஃப்ளவர்ஸ் கொண்டு வந்தா. அது 20 செகண்ட்ஸ்ல ஒரு புக்கேவே நாங்க ரெடி ஆக்கிட்டோம். நாங்க லீடிங்ல தான் இருந்தோம். பொறுமையா பண்ணு, ஒண்ணும் பிரச்சனை இல்ல. Oh, Kashish baby. Kashish baby. Kashish baby. Baby, come on. நான் 6.4 இன்ச் இருக்கிற அந்த ஹர்பாஸை எப்படி பார்த்தேன்னா, அங்க நின்னுக்கிட்டு அவரு ட்வர்க் பண்ணிட்டு இருந்தாரு. அப்புறம் ஓ பேபின்னு கத்திட்டு இருந்தாரு. And I was like, oh my God. Oh, Kashish baby. Oh, Kashish baby. Oh, baby.
Kashish, baby. 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 Come on, come on, come on. சீக்கிரமா சீக்கிரமா Come on, guys. சீதா பேபி சீக்கிரமா பேபி சீக்கிரமா பாபா சீக்கிரமா come on சீக்கிரமா சீக்கிரம். Double baby. சீக்கிரம் போ சீக்கிரம் போ அட கஷிஷ் என் பொருளை கொண்டு வந்து குடு பேபி ஓ பேபி லெட்ஸ் கோ பேபி. கஷிஷ் பேபி சீக்கிரம் வா சீக்கிரம் வா Okay, Kashish, switch. Go, Go baby, baby go. go 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 go. Come வா come வா come வா come வா come வா come. எஸ் 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 ஹார்ட் ஒர்க் பண்ணது நான் தான் ஆனா ரெண்டு பாய்ஸ்மே என்ன நல்லா என்கரேஜ் பண்ணிட்டே இருந்தாங்க சும்மா சொல்லக்கூடாது குறிப்பா அர்பாஸ் என்ன என்டர்டைன் பண்ணிட்டே இருந்தாரு இன்னொருத்தர் கிட்ட இருக்கும்போது yes come on let's go yes நீ போ நான் பாத்துக்கறேன் நீ போ சீக்கிரம் போ நிதி ஸ்விட்ச் Ishita, switch. பேபி அப்படிதான் சீக்கிரமா வா கம் ஆன் யா அப்படிதான் பேபி யா வா 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 எஸ் கம் ஆன் பேபி அவரு அன்னைக்கு என்ன பேபின்னு கூப்பிடும்போது ரொம்ப கியூட்டா இருந்தாரு. பொதுவா எதுவும் பேச மாட்டாரு. பரவாயில்ல, இதாவது கூப்பிட்டாரு. Yes, baby. Yes baby. That was for you. Yes baby. My love is aggressive. Yes baby. You feeling it? Yes baby. All for you. Thank you baby. Thank you baby. Thank you. Come on baby, go fast baby. எனக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. சேலஞ்ச பெர்ஃபார்ம் பண்ற மாதிரியே இல்ல. சேலஞ்ச என்ஜாய் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரம் அது எடுத்து வா அப்படிதான் சீக்கிரம் வா கம் ஆன் பேபி come on baby come on உன்னால முடியும் come on எடுத்துட்டு வா சீக்கிரம் போய் அதை எடுத்துட்டு வா பேபி come on Come on, சீக்கிரம் வா baby. சீக்கிரம் வா come on Come on, Ishita. Ishita சீக்கிரம் வா come on சீக்கிரம் வா, Ishita. சீக்கிரம் வா பேபி Hey, பாத்து ஜாக்கிரதை. பரவாயில்ல இருக்கிறது எடுத்துட்டு வா பொறுமையா come on அப்படிதான் Yes. என் கையில இருக்க பொருள் எவ்வளவு அதிகமா இருந்துச்சுன்னா என் கையில இருந்து கேக் எல்லாம் விழவும் செஞ்சது. அப்ப எனக்கு என்ன தோணுச்சுன்னா என்னோட லவ்லி ஆடிக்கு நான் என்ன தர போறேன்னு. அப்படிதான் சீக்கிரம் வா இரு நான் வரேன் ஹேய் கேர்ஃபுல் உனக்கு எதுவும் ஆகலல்ல எனக்கு ஒண்ணும் இல்ல. புடி. அடி எதுவும் பண்ணல இல்ல, ஒண்ணும் ஆகல. சரி ஓகே சீக்கிரம் டைம் முடிய போகுது லெட்ஸ் கோ வாடி என் கியூட் காதலி. பேபி வேற எதுவும் எடுத்துட்டு வரலையா? பரவாயில்ல வா. போதும் இருக்கிறதே போதும். அர்பாஸோட சைஸ பார்த்ததும் எனக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அவர் இதை சாப்பிட்டுருவாருன்னு சொன்னா ஸ்மார்ட்டா ஒர்க் பண்ணு கேக் எடுத்து அர்பாஸ் கிட்ட கொடுத்துட்டு நான் வேலையை முடிச்சிட்டு திரும்ப வர வரைக்கும் நீ சாப்பிட்டே ஆகணும்னு சொல்லிட்டேன் சீக்கிரம் Good job. நிதி ஸ்விட்ச் கம் ஆன் பேபி சீக்கிரம் நிதி அவளோட பெர்ஃபார்மன்ஸ்க்குள்ள எந்த குறையுமே வைக்கல. நிதி அவளோட விளையாட்டுல பயங்கர வேகமா இருந்தா. அவ எல்லா பொருட்களையுமே கொண்டு வந்து கொடுத்துக்கிட்டு இருந்தா. அது இல்லாம அந்த படிக்கட்டு ரொம்ப ஸ்லிப்பரியா இருந்துச்சு. நிதி நீ என்னோட செல்ல பேபி. வாவ் உம்மா. கத்தி கொடு சாப்பிடு சீக்கிரம் சாப்பிடு. எஸ் கம் ஆன் Eat it. you will have to bring the boy with you சீக்கிரம் வா oh yes come on that's how you do it come on guys go yes let's go பேபி கம் ஆன் I can't eat it. Let's go baby. ஹர்பாஸ் ஃபுல்லா சாப்பிடு. ஹர்பாஸ் நல்ல உயரமான ஒரு பர்சனாலிட்டியான ஆளு. கேக்க சாப்பிடணும். அந்த கேக் அவர் கைக்கு ஈக்குவலா இருந்துச்சு. அதை 2 பைட்ல காலி பண்ணிட்டாரு. பேபி கம் ஆன் சீக்கிரம் come on சீக்கிரமா சாப்பிடுங்க பேபி கம் ஆன் சீக்கிரமா பேபி என் மனசுல ஒண்ணுதான் ஓடிட்டு இருந்துச்சு இந்த சேலஞ்சை எப்படியாவது கம்ப்ளீட் பண்ணி ஆகணும் நான் ஆயுஷ்மான பார்க்க கூடாது தேவ்கரனை பார்க்க கூடாது எவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ண முடியுமோ அவ்வளவு பெர்ஃபார்ம் பண்ணி ஆகணும் கீழே போகலாம் சீக்கிரம் சாப்பிடு. கீழே போலாம் சீக்கிரம் சாப்பிடு. come on guys running out of time hey Karan come on நல்ல கப்பு எடுத்து சாப்பிடு கஷிஷ் ஆதித் அப்புறம் அர்பாஸ் சீக்கிரமா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க அத பார்த்து நான் ஷாக் ஆயிட்டேன் ஏன்னா நாங்க தான் லீடிங்ல இருந்தோம் ஓகே கம் தேவ் ஆல்மோஸ்ட் சாப்பிட்டு முடிச்சிட்டாரு. நான் அவர்கிட்ட சொன்னேன் மத்தவங்க எல்லாம் ஃபுல்லா சாப்பிடல, சோ நம்ம சீக்கிரம் போலான்னு. Come on.
come on, சீக்கிரம் பூத்துக்கு போங்க. சீக்கிரம் செல்ஃபி போஸ்ட் கொடுங்க. ஏய் சீக்கிரம் சீக்கிரம். எனக்கு அந்த வெற்றி ரொம்பவே அவசியம். என்னை பத்தி நிறைய டிஸ்கஸ் பண்ணிட்டாங்க. ஒருவேளை நான் பெர்ஃபார்ம் பண்ண முடியலனா என்னை பத்தி பேசுறதுக்கு ஒரு சாக்கு கிடைச்ச மாதிரி இருக்கும். இவளுக்கு பேச்சு மட்டும் தான், செயல்ல ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுவாங்க. சீக்கிரம் சீக்கிரம் சீக்கிரம். Come on, Addy and gang. Come on, let's go. போட்டோல லாஜிக்கே இல்ல. ஏன்னா நான் லாஸ்ட்ல வந்தேன், அதனால நான் ரொம்ப சேடா இருந்தேன். உர்ஃபி வந்து என்ன சொன்னாங்கன்னா, லாஸ்டா மட்டும் வந்துடாதீங்க. ஆனா நான் லாஸ்டா தான் வந்தேன். சேலஞ்ச் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆஸ் வின்னர்ஸ் மீ, அர்பாஸ் அண்ட் கஷிஷ் நாங்க வில்லாக்கு திரும்ப வந்தோம். மத்தவங்க எப்படி வேணா போட்டோம், நாங்க ஒரு ரூமுக்கு வந்தோம். அப்புறம் இன்னைக்கு என்னெல்லாம் நடந்துச்சுங்கிறத டிஸ்கஸ் பண்ண நினைச்சோம். ஹேட்ஸ் ஆஃப் பா, இன்னைக்கு ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லா சைடுல இருந்தும் என்ன ரொம்பவே பாராட்டிட்டு இருந்தாங்க. கஷிஷ் கஷிஷ் கஷிஷ். I did my part, guys. Next Yeah, your yeah, turn. yeah, You yeah, have to yeah. do You did it, your okay? part. நல்லா பண்ணணும். ஒருவேளை நீங்க கோட்டை விட்டீங்கன்னா இல்ல. உங்களை வச்சு செய்யறதுக்கு பிளான் இருக்கு. ஒருவேளை இன்னைக்கு என்கிட்ட ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருந்தா நான் கண்டிப்பா நான் சொன்னதை செஞ்சிருப்பேன். மேலையா மேற்கொண்டு பேசலாம். என்ன சொன்ன? மேற்கொண்டு பேசலாமா? இல்ல, என்னை பத்தி கொஞ்சம் தெரிஞ்சுக்கோன்னு சொல்றேன். நீ என்கிட்ட ஏதாவது கேட்கணும்னா தாராளமா கேட்கலாம். ரொம்ப இன்டைரக்டா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. யா, and we also நீங்க எங்க போறீங்க? அதோ வரேன். ஓகே. நீங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் தனியா பேசுங்க. Oh my god. எனக்கு என்ன தோணுச்சுன்னா அவருக்கு சைட் ஸ்குவீஸ் ஃபீலிங் வந்துருச்சுன்னு, அதனாலதான் அங்க இருந்து போயிட்டாரு. ஏய் அர்பாஸ் இங்க வா. அர்பாஸ், எங்க இருந்து வந்துட்டு இருக்கீங்க? பண்ணது ஒருத்தர் ஒரு வழி பண்ணிட்டு தான் வரேன். சரி நான் போய் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். ஓகேவா? போயிட்டு வாங்க. வந்துடுறேன். நான் போறேன். நீ வா 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 வா. வா வா சீக்கிரம். எதுவும் இல்ல, ஃபர்ஸ்ட் நீ போ. நான் அவளை நம்ப மாட்டேன்னு சொன்னேன். நான் அவ கூட பேச வேணான்னு சொல்றியா? யுவர் லைக் எல்லாத்தையும் என் வாயில இருந்தே சொல்ல வைக்கிற, அப்புறம் எல்லாம் என் மேல வந்துடும். யூ டேக் நோ ரெஸ்பான்சிபிலிட்டி. ஹவு டு தட் ஒர்க்? ஹவு டஸ் தட் ஒர்க்? பரவாயில்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நீங்க பேசுங்க. அந்த சிச்சுவேஷன்ல எனக்கு ஓ மை காட், நான் அவன் முகத்தை பார்த்தேன். ஐ நியூ, ஓ ஷிட், இப்போ பெரிய ப்ராப்ளம் ஆக போகுதுன்னு. ஆனா நான் நீ என்ன சொல்ல பர்சியூ வரேன், பண்ணணுமா வேணாமாங்கிறது உன்னோட சாய்ஸ் தானே. நீ சொல்றது சரிதான். ஆனா நீ ஏதாவது ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கோ. ஆமா, எதுக்கான அதாவது ரெஸ்பான்சிபிலிட்டி? இஃப் யூ, நீ என்கிட்ட சொல்லணும். இஃப் யூ ஆர் இன்டு மீ, இஃப் யூ வாண்ட் டு டாக் டு மீ, யூ வாண்ட் டு எக்ஸ்ப்ளோர், ஆர் யூ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ளே தி கேம். எனக்கு இது புரியவே மாட்டேங்குது. I want to explore while playing the game. அப்புறம் எதுக்கு இது இவ்வளவு நேரமா சொல்லாம இருந்த? அதான் இப்போ ஆனா சொல்லிட்டேன். நீ நடுவுல குறுக்கிட கூடாது. Definitely not. நான் எனக்கு ஆயுஷ்மான கூட அதுக்காக தான் ரிஜெக்ட் பண்ணேன். I don't want to be that person. உனக்கு தெரியும்ல, இதுக்கு முன்னாடி நான் ஒருத்தர் கூட ஸ்டிக் பண்ணினேன். ஆனா அது ஒர்க் அவுட் ஆகல. கணக்கு இங்க இல்ல, அவ வந்து பாத்துட்டு போயிட்டா. பாத்துட்டு போயிட்டாளா? நான் கான்வர்சேஷனுக்கு நடுவுல இருந்தேன். பர்சனலா? ஆமா, நான் இவகிட்ட கொஞ்சம் பேசணும். ஓகே, ஓகே ஓகே. நான் உனக்கு என்னன்னு சொல்றேன். ஓகே, இப்பவே சொல்லுப்பா. முதல்ல நீ என்ன கொஞ்சம் பேச விடு. ஹாய். ஹாய். சரி, நீ எதுக்காக நான் என்ன வந்த? நடக்குதுன்னு கேட்டுட்டு வரேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, இவகிட்ட இருந்து உனக்கு கிளாரிட்டி வேணும் அப்படின்னா 2 பேரையும் ஒண்ணா உட்கார வச்சு பேசணும். அப்பதான் கிளியர் ஆகும். இல்லனா எங்களுக்கும் ப்ராப்ளம் தான். என்ன அது ப்ராப்ளம் வந்து இப்போ? என்ன இருந்தாலும் சரி, இவளுக்கு உன் கூட கனெக்ஷன் இருக்கலாம், இல்ல இவன் கூட கனெக்ஷன் இருக்கலாம். இவ எங்களோட ஃப்ரெண்ட். அதனால தான் நான் ஐ எம் சாரி, நான் கிளாரிட்டி கொடுக்கல. பிகாஸ் எனக்கு தெரியாது. ஏன்னா நான் 2 பேர்கிட்டயுமே பேசி ஆகணும். அண்ட் ஐ நோ இட் இஸ் டூ மச் டு ஆஸ்க் at this point. ஏன்னா எல்லாரும் அவங்க கனெக்ஷன்ஸை சூஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் ஆர்ஜி, இட்ஸ் ஓகே, டேக் யூர் டைம். சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்ல. she's I'm told not me, thinking that அவ shit. என்கிட்ட சொல்லிட்டா நடுவுல குறுக்கிட மாட்டேன்னு. ஏன்னா அவளுக்கு என்ன விஷயம்னு பரவாயில்லப்பா, தெரியும். இட்ஸ் ஓகே. நீங்க டிசைட் பண்ணுங்க, ஓகேவா? நோ ப்ராப்ளம். இந்த நான்சென்ஸ் எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் எனக்கு மூடே இல்ல. ஐ வாஸ் சோ டன் வித் ஷிட். ரொம்ப முக்கியமா ஆதித், ஜென்ரலி எனக்கு அவர்கிட்ட எனக்கு கொஞ்சம் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருந்துச்சு. ஐ வாஸ் சோ ஃபெட் அப். நான் பேச விரும்பல. கஷிஷ பத்தி எனக்கு நல்லா தெரியும். நான் அவ சொல்றது என்னோட கேளு. ரூம்மேட். Wait. அவளோட முதல் கனெக்ஷன் யார் கூடனா ஆயுஷ் கூட. நேத்து ராத்திரி அபித் கூட. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அர்பாஸ் கூட. ஆமா அர்பாஸ். இன்னைக்கு என்னன்னா ஆடி கூட பேசுறா. அவரையும் கூட்டிட்டு போயிட்டா. அது மட்டும் இல்ல, அவளை பாத்தீங்கன்னா அந்த 4 பேரையுமே லைன்ல வச்சிருக்கா. அவளுக்கு எல்லாரும் கஷிஷ் கஷிஷ்னு சொல்லணும். சொல்றது கேளு. அது மட்டும் இல்ல, ஏய் எதுக்கு அவனை கூப்பிடுற? அவன் போய் சொல்லிட்டு போறான். கஷிஷ், நீ கஷிஷ் கிட்ட என்ன சொன்ன? அவ என்னோட நல்ல ஃப்ரெண்டு. உன்னை பத்திலாம் எதுவும் பேசல. என்ன பத்திர என்ன பத்தி இல்ல, அவ எல்லாரையுமே தேவையில்லாம பண்ணி சுத்த விட்டுட்டு இருக்கா. உன்னையும் தான். சரி வா, என்னன்னு கேட்டு கிளியர் பண்ணிடுவோம். வா போலாம். ரொம்ப கோவப்பட்டு என்ன உடனே கஷிஷ் கிட்ட கூட்டிட்டு போனா. ஏய் ஒரு நிமிஷம், ஐ வாண்ட் டு கிளியர் இட்.
நான் உன்னை தனியா கூட்டு போனல, அப்ப நம்ம என்ன பேசிக்கிட்டு இருந்தோம் சொல்லு. நீ என்ன அப்ரிஷியேட் பண்ண, நீ ரொம்ப ஃபாஸ்டா இருந்த. நீ இவ்ளோ நல்லா பண்ணுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்ல. இவன் கிட்ட யார் சொன்னாங்கன்னு தெரியல, நீ என்ன சுத்த வச்சுக்கிட்டு இருக்கன்னு. அதோட அவனையும் சுத்த விடுறியா? இன்னும் யாரையும் நீயும் சுத்த நானும் விடுற? பெருசா பேசிக்கிட்டது கூட இல்ல. அப்படியா? எனக்கும் இப்பதான் நடக்காத தெரியுது. விஷயத்தை சரி, பத்தி ஒரு வாட்டி அவன் பேசிட்டு சொல்றத கேளு. எனக்கும் இப்பதான் தெரிய வந்தது. I don't know, நீ எனக்கு எப்ப லைன் போட்ட, நான் எப்ப உன்னை என் பின்னால சுத்த வச்சேன். I don't know. இவனுக்கு யாரோ சொன்னாங்க, என்கிட்ட வந்து சொன்னா. உனக்கு யார் சொன்னா? நிதி தான் சொன்னா. என்ன சொன்னா? நிதி தான் சொன்னாலா? நீ அப்படிதான் பண்ணிட்டு இருக்க. நான் இவனை சுத்த விடுறேனா? இவரை பத்தி தெரியாது. அப்ப வேற யாரு? வேற யாரு? மூஞ்சில ஒரு ஆட்டிட்யூடோட கேப்ப பத்தியா? சொல்லு சொல்லு. I don't deal with that. நீ டீல் பண்ணவே தேவையில்ல, அதெல்லாம் விட்டுரு. எதுக்கு தான் இங்க வந்தியா? நான் நான் போயிட்டு தான் வந்தேன். Wait, நீ என்ன பேச தெரியும்? நீ தான் நீ இப்ப பேசிட்டு பேசாதன்றல. இருக்க. யார் ப்ளீஸ் உன்கிட்ட விட்டுரு. பேசுறது? இல்ல நீ தான் வந்து இல்ல பேசுற. கேளு நான் கேளு. பேசல. நீ தான நான் வந்த பேசல. முதல்ல, நீ பெரிய பிளேயர்னு. சரி இத சொல்லு, நீ அதான் அர்பாஸ் பத்தி என்ன சொன்னேன்னு. என்ன சொன்ன நீ? அது அவருக்கு பேன் கொடுத்தேன், பேன் கொடுத்து நான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு. தூரமா இருந்தா நல்லா இருக்காரு, கிட்ட வந்தா அவர் ஃபேஸ் நல்லா இல்ல. யா அப்படியே சொன்னா? ஆமா. அவருக்கு என் முகம் பிடிக்கல. என் முகம் நீங்களே பாக்குறீங்கல்ல, நல்லா இருக்கா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும். இங்க பாரு, நீ என் பிரதர் தான் நினைச்சிட்டு இருக்க. உன்னால எனக்கு ப்ராப்ளமே இல்ல, இவதான் ப்ராப்ளம். இவதான் ஃபிளிப் ஆகுறா. என் ஃபேஸ் நீ தான் பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஃபிளிப் ஆன. இல்ல நீ நம்பவே நம்பாத, சொன்னா கேளு. தேவையில்லாம நீ சொல்லு அவன்கிட்ட சொல்லு. அவரு நான் என்னென்னலாம் அவர்கிட்ட சொன்னேன்னு சொன்னாரோ அதெல்லாம் நான் சொல்லவே இல்ல. ஏன்னா அது ரொம்ப கான்ட்ரோவர்ஷியல். அதெல்லாம் சுத்தமா சரியே இல்ல. நான் அப்படி பேசவே இல்ல. நான் அப்படி சொல்லல. புரியுதா? நீ அப்படி சொல்லவே இல்ல. No, I told him the first thing he didn't speak to me. ப்ரோ, நான் போய் சொல்ல மாட்டேன். என்ன பத்தி உனக்கு நல்லாவே தெரியும். என்னப்பா? இந்த ஃபுல் வில்லாக்கோ தெரியும் நீ எவ்வளவு போய் நான் சொல்லுவேன்னு. ஒண்ணும் போய் சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு ஒரு கிடையாது. விஷயம் பிடிச்சிருந்துச்சு. நான் யார் கூட விளையாடிட்டு இருந்தேனோ அவங்க மனசுல என்ன ஓடிட்டு இருந்ததுன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. நான் அப்பவே முடிவு பண்ணிட்டேன், இனிமே அந்த பொண்ண என் கூட வெச்சிக்கவே கூடாதுன்னு. உனக்கே இங்க பாரு, தெரியும் நான் அது இது விஷயமே வரைக்கும் கிடையாது. உனக்கு இங்க எதுவும் கேளு. தப்பா பேசினது இல்ல. இங்க கேளு, உன்னால பேசவே முடியாது. உன்னால பேச முடியாது. யோசிச்சா தானே பேச முடியும். அப்ப என்னன்னு ஏன் சொல்ல? நான் என்ன நீ சொல்ல பேசணும்னு எனக்கு பாப்போம். தெரியும். இங்க கேளு, நான் Moreover, நான் எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரைட்டா பேசிடுவேன். உன்ன மாதிரி பின்னால போய் பேச மாட்டேன். புரியுதா? ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ரெண்டு பேரும் ரொம்ப கான்ஃபிடென்ட்டா பேசணும். அப்ப நீ உன்னோட ஸ்டாண்டர்ட காட்டுன. எல்லாத்துக்கும் நீ உன்னோட அந்த ஸ்டாண்டர்ட காட்டுன. இப்ப நீ எதுக்கு ஃபிளிப் ஆவற? நீ ஏன் அப்படி பேசுற? நீ ஆடிக்கு எதிரே பேச. முதல்ல நான் உன்கிட்ட ஷேர் பண்ண விஷயத்த நீ ஏன் எல்லா இடத்துலயும் போய் சொல்லிட்டு இருக்க? ஏன் இப்படி அவ பண்ற? என்ன சொன்னாலும் அவருக்கு தெரியணும்ல. அப்படின்னா இனிமே எதை பத்தி நான் பேசக்கூடாதா? இங்க என்ன பாரு. அவன் உன் எதிரில தான் கூப்பிட்டான். நீயே ஆமா, பாரு. நான் அப்பவே தான் சொன்னல. சொன்னேன். நான் சொன்னல நான் இல்லையா? சொன்னேன். இப்ப இவ்வளவு பிளேட்ட ஒரு மாத்தி நிமிஷம். பேசிட்டு இருக்கா. நான் எப்பவும் ஹலோ? சொன்னல, இவ ஃபிளிப் இந்த ஆயிருக்கான்னு. விஷயத்த நான் சொல்லவே இந்த இல்ல. விஷயத்தை பத்தி நான் சொல்லவே இல்ல, ஓ, தெரியுமா? இவன் பொய் ஏய், முன்னாடி நீ தானே சொல்லிக்கிட்டே சொன்ன இருக்கான். அவ எல்லாரோட மேட்சையும் கெடுத்துக்கிட்டு இருக்கா அப்படின்னு. இப்போ நீ தான் மாத்தி நான் பேசிக்கிட்டு ஒண்ணும் இருக்க. இப்படி சொல்லல. நீ தான் போய் நீ சொல்லி சொல்லாத. ஆரம்பிச்சு நீ தான் எங்க போய் போயிட்டு சொல்லி. இருக்காங்க? நான் சொன்ன விஷயமே ஓ, வேற. அப்படியா? அது இவருக்கும் ஓ, தெரியும். அப்படியா? நான் இப்ப நான் தேவ சொல்ல கூப்பிடவா? வந்தது என்னன்னா, தேவ கூப்பிடவா? தேவ கூட்டு வா. தேவ போ, கூப்பிடலாமா? போய் தேவ கூட்டு வா. So let me just clarify. நான் யார்கிட்டயும் போக மாட்டேன். நீ எல்லா பொண்ணுங்களையும் விரும்புற மாதிரி மத்த பசங்க எல்லாம் என்னையும் விரும்புறாங்க. அதெல்லாம் என்னோட ப்ராப்ளமே கிடையாது. That's not my problem. உன்னோட என்ன கிளாஸ் என்னன்னு இப்பதான் என்ன? தெரியுது. என்ன எல்லாரும் உன்னை பேசுறாங்க? பார்த்து அப்படிலாம் சிரிக்கிறாங்க. நீ எதுவுமே சொல்லல, தெரியுமா? ஆமா, கேம்ல யார் ஜெயிச்சாங்க? கேம்ல யார் Sorry, ஜெயிச்சாங்க? யார் யாரெல்லாம் நானும் விளையாட போறாங்களோ ஜெயிச்சிருக்கேன். அவங்கள இப்ப யார் இல்லைன்னா அதை? கார்னர் பண்றாரு. இதே ஆமா. பொழப்ப போச்சு. Just because I didn't pick you for one task. அதுலயே உன் தகுதி என்னன்னு காட்டிட்டேன். ஆமா, And நீ I'm எப்படி glad பேசுற பாத்தியா? Glad I haven't picked you. Even I Because am you glad. do not நான் have இந்த மாதிரி போய் சொல்ல class. வேண்டிய அவசியம் இல்ல. சண்டை போடாதீங்க. என்னோட ஃபர்ஸ்ட் சேலஞ்சை நான் ஜெயிச்சுட்டு வந்திருக்கேன். என்ன அட்லீஸ்ட் ஒரு 10 நிமிஷம் கூட சந்தோஷமாவே இருக்க விடல. ஆயுஷ்மான் ஒரு பக்கம் குலைச்சிட்டு இருந்தான், நிதி ஒரு பக்கத்துல பேசிட்டு இருக்கா. அந்த நேரத்துல என்னோட டோட்டல் மூளையும் கொலாப்ஸ் ஆயிடுச்சு. அப்புறம் எனக்கு நானே சொல்லிக்கிட்டேன், இதுக்கு மேல என்னால பொறுக்க முடியாது. நீ எப்படி சொன்னியா? எஸ் ஆர் நோ? நோ ஜஸ்டிஃபிகேஷன். எஸ் ஆர் நோ? நான் சொல்றது கேளு எஸ் ஆர் கஷிஷ். நோ? நான் எந்த பையனை கூட்டிட்டு போனேன்? நீ அவர்கிட்ட என்ன நான் சொன்ன? சொல்றதை நான் கேட்டதுக்கு கேளுப்பா. பதில் சொல்லு. நான் நீ அவர்கிட்ட சொல்றதை சொன்னியா கேளு. இல்லையா? நான் சொல்றதை உன்கிட்ட கொஞ்சம் அப்பவே கேளு. தெளிவா சொன்னல. அர்பாஸ் கூட எந்த ஒரு ரொமான்டிக் ரிலேஷன்ஷிப்பும் I இல்ல. know. ஆனா நீ இப்படியே செஞ்ச. நீ என்னோட ஃப்ரெண்ட் and strongest contestant. நீ இங்க Yes. இருக்கணும்னா கொஞ்சம் ஒழுங்கா இரு. Yes. நீ எப்படி அவர்கிட்ட அப்படி சொல்லலாம்? சரிங்க வா ஒரு Don't touch me. ஓகே சரி Don't. ஓகே. நான் உன்கிட்ட பேச விரும்பல. ஓகே, நீ இந்த அளவுக்கு மூஞ்ச கட்டினா நானும் நான் இந்த அளவுக்கு எத்தனை தான் தடவை சொன்னேன்? சொன்னேன். நான் சொன்னேன். ஆயுஷ்மானை பத்தியும் அவரோட பிஹேவியரை பத்தியும் உனக்கு அப்படி என்ன தெரியும்? ஆனா எனக்கு தெரியும். ஏன் ரூம்மேட்டா இருந்துட்டு நீ இப்படி எல்லாம் பேசுறது உனக்கே நல்லா இருக்கா? அட, நான் நான் உன் மேல இப்ப கூட ரொம்பவே நல்ல சொல்றேன், மரியாதை கஷிஷ். வச்சிருக்கேன். ஆனா நிதி, யூ ரூல்ட் இட், புரியுதா? அப்புறம் நீ தான் இதெல்லாம் அவர்கிட்ட சொல்லிருக்க. பாருப்பா, என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல தான் சொன்னேன். Shut up. ஐம் நீ சாரி. ஒண்ணும் பேச தேவையில்ல. டக்குன்னு இவ்ளோ நடந்துருச்சு. மிக்சட் எமோஷன்ஸ். நான் அர்பாஸ பத்தி அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஆனா நேஷனல் டிவில என்ன பத்தி எப்படி எல்லாம் பேசிட்டு இருக்காங்கன்னா, லைக் மீன் திங்ஸ் அண்ட் மீன் கமெண்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. தே ஆர் ரியலி மீன். பட் நான் பிலோ த பெல்ட் விஷயங்களை எப்பவுமே பேச மாட்டேன். நிச்சயமா பேச மாட்டேன். நாட் மை திங். நாங்க அந்த டோம்குள்ள போனதும் எவ்வளவு பிரிட்டியா இருந்துச்சு தெரியுமா? இது வரைக்கும் நான் டாங்க டிவில தான் பாத்திருக்கேன்.
என்டர் ஆனதும் ஐ வாஸ் லைக் வாட் இஸ் திஸ் பிளேஸ்? ஏதோ ஒரு ஸ்பேஸ்ஷிப் மாதிரி இருந்தது பிகாஸ் இட் லுக்ஸ் so different from anything I've ever entered. It's crazy to see lights அங்க, அப்புறம் அங்க ஆரிக்கல். That's where, you know, a dream come true, I guess. என்னோட ஹார்ட் பீட் எவ்வளவு வேகமா துடிச்சதுன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இடம் எவ்வளவு பெருசு, ஸ்பிளிட் வில் என்னன்னு. இந்த இடம் ரொம்பவே ஹாப்பனிங்கா இருந்தது. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச இந்த இடத்துல ஒரு ஃபன் நடக்க போகுது. அது என்னன்னு வெயிட் பண்ணி பார்ப்போம். Splitsvilleans, welcome to the very first dumping of MTV Splitsville 15. Co-powered by New Me, Fixed Derma, Shadow Sun Protection, and Wildstone Deos and Perfumes. What do you think of this dome, guys? Very nice. இது என்ன நினைக்கிறீங்க? அப்படியா? Oracle 2.0. ஓவர் பண்ணிட்டு வந்திருக்கீங்க போல இருக்கு. அது எப்படி இருந்துச்சுன்னா ஏதோ ஒரு பெரிய பாலிவுட் மூவியோட செட்டப்க்கு வந்த மாதிரி. சன்னி, இது என்னன்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஆனா ரைட்ல ஒரு பாக்ஸ் இருக்கே, அது என்ன? So in this year's Splitsvilla, this is our very, very new element, which is our mischief box. We will tell you about our new explosive Virindali when the time is right. அந்த மிஸ்chief பாக்ஸுக்கும் உர்ஃபிக்கும் ஏதோ சம்பந்தம் இருக்குன்னு எனக்கு தோணுச்சு. Let's talk about today's challenge. ஆனா உங்களை சும்மா சொல்லவே கூடாது. என்ன அழகா ஆடுறீங்க, அழகா இடுப்ப வளைச்சு வளைச்சு சூப்பர் மூவ்ஸ் பாஸ். அதுல விட்டீங்க. Baby, நான் ஹோஸ்டிங் பண்ணிட்டு இருக்கேன். I lost my focus and concentration. சரி, எனக்கு ஒரு டவுட். 100 கிலோ மனுஷன் 35 கிலோ பம்மா ஆட்டினா என்ன ஆகுறது? Thank you guys. please எனக்காக பண்ணி காட்டேன். எங்களுக்கு come on, come on. சன்னி மேம் சொல்லிட்டாங்களே, கண்டிப்பா பண்ணிடலாம். Baby! வேற லெவல் போங்க. Who can copy his moves the best? ரெடியா இருக்காங்க. Come on, join it. Come on, come on. Come on, ஆடு. பசங்க பின்றாங்கப்பா. Kashish. Yes, ma'am. Hi. Hello. எனக்கு ஏதோ இந்த வில்லால ஆமா, நடந்திருக்குன்னு உங்க தோணுது. முகத்துல ஒரு சோகம் தெரியுதே. ஆமா, நடந்துச்சு. என்ன நடந்துச்சு? ஆக்சுவலி என்னன்னா கஷிஷ் ரொம்ப நல்ல பொண்ணுன்னு நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா எனக்கு ஒருத்தர் வாயால ஒரு விஷயம் தெரிய வந்துச்சு. பாரு ப்ரோ, கஷிஷ் உனக்கு பேண்ட் கொடுத்துட்டா. ஆனா பேண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் ரொம்ப வருத்தப்படுறதா சொன்னான். தூரத்துல இருந்து பார்க்கும்போது நல்லா இருந்தாரு, கிட்டக்க வரும்போது மூஞ்சி சரியில்லைன்னு சொன்னான். அவரோட ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கூட நல்லா இல்லைன்னு சொன்னான். அப்புறம் பேச கூட தெரியலன்னு சொன்னான். இந்த டாபிக்கை பத்தியே முன்னாடியே சொல்லி இருந்தா ஹர்பாஸ் எனக்கு இதுதான் ப்ராப்ளமேன்னு நான் 10 அடி தூரம் தள்ளி இருந்திருப்பேன். நான் போயிருக்க மாட்டேன், பேசியிருக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். நான் அழகா இருக்கேன்னு எனக்கே தெரியும். இதுக்கு மேல வேற என்ன வேணும்? ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பற்றி சொல்லணும்னா அவங்க எல்லாரும் எதிர்க்க தான் நான் இப்போ இருக்கேன். நான் இது வரைக்கும் எங்கேயுமே 12 பேக்ஸ் எடுத்துட்டு வந்ததா சரித்திரத்திலேயே இல்லை. எல்லாமே பெரிய பெரிய பேக்ஸ், துணி மட்டும். இது வரைக்கும் எப்பவுமே நடந்ததில்லை. நான் பேசவே மாட்டேன்னு சொன்னா நான் பேசுறதால தான் இங்கேயே இருக்கேன். ஓகே, சோ கஷிஷ், இவங்க சொல்ற அக்விசிஷனுக்கு உங்களோட பதில சொல்லுங்க. நேத்து கூட அங்க பூல் பக்கத்துல நாங்க உட்கார்ந்துட்டு இருக்கும்போது நான் சொன்னேன். அதாவது நீ போட்டிருக்க அவுட்ஃபிட், கிரீன் பேண்ட் எல்லாமே சோ டாக்கின்னு. முகத்துக்கு நேரா தான் சொன்ன. there is nothing wrong in it. ஆமா தானே? ஃபர்ஸ்ட் டே நாங்க ரொம்ப அதிகமா பேசல, ரொம்ப கம்மியா தான் பேசணும். அப்ப நான் இன்ஃபேக்ட் அவருக்கு எதிரிலேயே சொன்னேன், நீ என்கிட்ட பேசவே மாட்டேங்கிற, நான் தான் உன்கிட்ட வந்து அடிக்கடி பேசுறேன். நீ கொஞ்சம் தமிழ்லயும் பேசு, ஏன்னா பார்த்துட்டு இருக்கிற என்னோட ஆளுகளுக்கும் கொஞ்சம் புரியணும் இல்லையா? அதுக்குதான்.
இவர் யாரோட பேச்ச கேட்டிருக்காருன்னா அவரோட பேச்சுக்கான வர்த் ஃபேக் செகண்ட் ஹேண்ட் அபிபா ஷூவை விட கம்மி. ஓ மை காட், இது எதிர்பார்க்கவே இல்லை. ஆயுஷ்மான், எஸ், நீங்க அபிபாசா? நானா? சார், முதல் விஷயம் அவ என்கிட்ட சொன்னா முதல்ல எனக்கு பேன் கொடுக்கல. நான் யாருக்கெல்லாம் கொடுத்தேன்னா அவங்கள பார்த்து வருத்தப்படுறேன்னு சொன்ன. நான் யாருன்னு கேட்டேன். நான் பேர் சொல்ல மாட்டேன். ஆனா தூரத்துல உயரமா தெரியறாரு, அதே மாதிரி கிட்ட வந்தாருன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல ஃபேஸ். அப்படிதான் அவங்க I சொல்லி didn't mention the face. I did not say that எக்ஸாக்ட்லி line. பேர் சொல்லல. ஆனா சொல்லாம சொல்லிட்டாங்க இல்லையா? எனக்கு அதான் ப்ராப்ளமே. இவ்வளவு விஷயங்கள் இருக்கும்போது டைரக்டாவே நீ என்கிட்ட வந்து சொல்லியிருக்கலாம். நானும் அப்படியெல்லாம் பண்ணியிருக்க மாட்டேன். ஆனா இத மட்டும் எல்லாருமே செஞ்சாங்கன்னா let me tell you the world would be a better place. Kashish, you wanted to say something? இவங்க எல்லாருக்கும் மத்தியில I came out for looking such a terrible person for such a terrible thing. which did not happen. If I அந்த மாதிரி ஏதாவது இருந்தா நான் கண்டிப்பா ஏத்துப்ப ஹெசிடேட்டே பண்ண மாட்டேன். நான் செஞ்சதை ஒத்துக்கிற அளவுக்கு என்கிட்ட தைரியம் இருக்கு. ஆடி என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்டதில்ல. லைக் நான் என்ன சொன்னேன்னு. ஒருவேளை நீ தப்பு பண்ணியிருந்தனா you should just say I'm sorry if that's how you felt. நான் சொல்ல வந்தது அது இல்லைன்னு let's just finish the Yeah. topicனு சொல்லிருக்கணும். இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். Okay, நீ சரி. அதை நம்பி இருக்க கூடாது. Okay. I didn't okay, mean okay. like that one bit. Okay. சாரி. Okay, thank you. அப்புறம் நீ தான் பெரிய லூசர். லூசர். இப்போ உன் பேச்சை யாரும் கேட்க போறது இல்ல. உன்னை பத்தி தான் எல்லாரும் இங்க பேசிட்டு இருக்காங்க. மதிக்கலனா யாரும் முன்னாடியோ பின்னாடி சுத்திட்டு இருக்க மாட்டாங்க. பை. Kanak, what would you like to say? இவங்க 3 பேரும் ரூம்ல பேசிட்டு இருக்கும்போது நான் உள்ள போனேன். வெரி ஸ்ட்ராட்டஜிக் மூவ். அவங்க 2 பேரும் பேசிட்டு இருந்த விஷயம் எங்களுக்கு ரொம்பவே நல்லா தெரியும். நான் என்ன சொன்னேன்னா ஒரு தமாஷ் பண்றேன்னு. உள்ள போனது நான் என்ன சொன்னேன்னா, ஓ நீங்க பேசிட்டு இருக்கீங்களா, சரி சரி கண்டினியூ பண்ணுங்கன்னு. நான் அப்படியே வெளியே போயிட்டேன். காது மட்டும் அங்கேயே இருந்தது இல்ல? எனக்கு எல்லாமே தெரிஞ்சிட்டு இருக்கும். அதுக்கப்புறம் நான் போய் ஆக்சுவலி ஆதித் கிட்ட பேசணும். ஏன்னா அவர் கஷிஷ் கூட இருந்தாரு. எனக்கு என்ன தோணுச்சுன்னா ஃபர்ஸ்ட் அவர் என்கிட்ட வந்து பேசியிருக்கணும்னு. கஷிஷ் கூட பேசுறதுக்கு பதிலா. ஆனா நான் கஷிஷை ப்ளேம் பண்ண முடியாது. பிகாஸ் ஆதித் இஸ் மை கனெக்ஷன் அண்ட் ஐ எக்ஸ்பெக்ட் ஃப்ரம் ஹிம், நாட் ஃப்ரம் கஷிஷ். ஏன்னா முதல்ல நானும் ஆயுஷ்மானும் பேசிட்டு இருந்தோம் நம்ம மக்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு. வெறும் பேச மட்டும் தான் செஞ்சீங்களா? 1 செகண்ட் ஆதித். அவர் கஷிஷ் கிட்ட நானும் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும்னு சொன்னாரு. நானும் ஆதித் கிட்ட சொன்ன நான் கண்டிப்பா எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும்னு. இது ஷோ, நம்ம பண்ண வேண்டியதை பண்ண தானே வந்திருக்கோம். எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட் திங்ஸ். நான் ஆதித் கிட்ட ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா பேச வந்தேன். சார், என்னை பொறுத்தவரை அது ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் கிடையாது. நான் ரொம்ப சிம்பிளானவன். ஒருத்தர் என்ன ஹக் பண்ணி நல்லா ட்ரீட் பண்ணி பில்லோ அட்ஜஸ்ட் பண்ணி இந்த மாதிரி உட்கார வச்சாங்கன்னா என்னால எப்படி நம்பாம இருக்க முடியும்? அது எக்ஸ்ப்ளோரிங்கை விட அதிகமாயிடுச்சு, அவ்வளவுதான். ஒருவேளை நான் இதை எல்லாருக்கிட்டையும் பண்ணிட்டு இருந்தேன்னா அப்போ அது எக்ஸ்ப்ளோர் கிடையாது. இந்த டைம்ல ஒருத்தரை மட்டும் தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். அது வெறுப்பேத்துறதுன்னு சொல்லுவாங்க. ஆமா, இது என்ன வெறுப்பேத்துற மாதிரி இருக்கு. பசங்களோட எமோஷன்ஸ் கூட விளையாடுறது. நான் ரொம்ப சிம்பிளானவன். இந்த மாதிரி யாராவது என்ன நல்லா ட்ரீட் பண்ணா அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் அதை அப்படியே நம்பிடுவேன். நான் இதுதான் சொன்னேன். நம்ம 2 பேரோட கிளியர்லி கனெக்ஷன்ஸ். நம்ம 2 பேரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ நம்ம 2 பேரும் மற்றவங்களையும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் என்னோட டிசிஷனை நாளைக்குள்ள நான் சொல்றேன்னு சொன்னேன். என்ன ஆப்ஷன், என்னோட மைண்ட் செட் என்ன. அவ முடிவை நாளைக்கு சொல்றேன்னு சொன்னதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா சேலஞ்சும் நாளைக்கு தான். அப்படி இருக்கும்போது எனக்கு கடைசி வரைக்கும் ஒட்டிட்டு இருக்கிறது பிடிக்காது. எங்களோட எக்ஸ்ப்ளோரிங் என்னன்னா ஜஸ்ட் சேலஞ்சை ஒன்னா சேர்ந்து பண்ணணும். அப்புறம் நாங்க சேஃபா இந்த இடத்துல உட்காரணும். நான் இன்னொரு விஷயமும் சொல்ல விரும்புறேன். எனக்கு அந்த விஷயம் பிடிக்கல, எக்ஸ்ப்ளோரிங் பத்தின விஷயம். ஐ வாஸ் ஓகே வித் எக்ஸ்ப்ளோரிங். அவ யார்கிட்ட பேசினாலும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. ஆனா எனக்கு அந்த மாதிரி ஒரு ட்ரீட்மெண்ட் கிடைச்சதும் நான் அவளை ரொம்ப முழுமையா நம்பிட்டேன், புரியுதா? அண்ட் சடன்லி நீ ஒரு ஆப்ஷன் தான் சொன்னதும் எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. ஏன்னா அவங்க ஒரு பெட்ல ஒன்னா சேர்ந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. ஒருத்தர் கையை ஒருத்தர் பிடிச்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் தோல் மேல சாஞ்சிட்டு இருந்தாங்க. எனக்கு அது சுத்தமா பிடிக்கல. நான் முன்னாடி தானே வந்துட்டு இருந்தேன், நீ அங்க தானே இருந்த. அதுவும் சைடு இடத்த விட்டு போயிட்டேன். அதுக்கப்புறம் தேவ் வந்து சொன்னா நீங்க மாத்தி மாத்தி ஊட்டி விட்டுட்டு இருந்தீங்கன்னு. ஐ எம் சாரி ப்ரோ, நான் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல் ப்ரோ. நான் ரொம்ப ஓல்ட் ஸ்கூல். என்னோட கனெக்ஷன் எனக்கு ஊட்டி விடுறது தான் பிடிக்கும். அப்போ நீ கம்ஃபர்டபுளா இருப்பேன்னு சொல்ற? ஆ பட் சார், மேம்,
நான் கிருத்தி அப்புறம் அனிகா தேவாங்கினி கூட நான் க்ளோஸா இருக்கேன். அவங்களுக்கு தெரியும், நான் தினமும் சொல்றேன். ஆதித் கூட எனக்கு ஏதோ ஒன்று இருக்கு. எனக்கு கிளாரிட்டி கூட வேணும் ஆயுஷ்மான் சைட்ல இருந்து. ஆயுஷ்மான் சைடுல இருந்து நீ கிளாரிட்டியை மட்டும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத. நான் சொல்லிட்டேன், தப்பான ஆள்கிட்ட இருந்து நீ அதை எதிர்பார்க்குற. இந்த ஆளுக்கு திஸ் காய் நாங்கள் 2 பேரும் ஒன்றா சேர்ந்து லஞ்ச் சாப்பிடும்போது என்ன கேட்டார், கனா கூட உனக்கு என்ன சீன், என்னோட ஷார்ட் லிஸ்ட்ல அவர் ரொம்ப டாப்ல இருக்கா அப்படி இப்படின்னு நிறைய பேசிட்டு இருந்தாரு. அந்த நேரத்தில் சபிதா யூ ஆர் தேர். சபிதா டெல் மீ இஃப் ஐ அம் ராங். யா அவர் சொன்னாரு நான் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன்னு சொன்னாரு. அதுவும் இல்லாம அவர் 3 தடவை ஷார்ட் சொன்னாரு. லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேன் நான், ஷார்ட் லிஸ்ட் அப்படின்னு. பண்ணிருக்கேன் ஷார்ட் லிஸ்ட் பண்ணிட்டு இருக்கேங்கிறதுக்கும் என்ன வித்தியாசம் இருக்கு சொல்லுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஒண்ணும் நம்ம words words வச்சு கூட விளையாடிக்கிட்டு விளையாடலாம். நான் அப்படி என்ன சொன்னேன்? அட, நீ தானே words words தப்பா சொன்ன. அததானே நான் சொன்னேன். இப்ப அதை தவிர வேற என்ன சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப அததானே சொன்னேன், வேற என்ன சேஞ்ச் பண்ண? இல்ல இந்த ஷோ இப்ப எங்க போயிடுச்சுன்னு உங்களுக்கு தெரியுமா? பிகாஸ் I thought she was rapping, you know? जिसको मैंने डस लिया उसको अपने वश किया स्नेक बाइट சார் நான் ஒரு சின்ன விஷயத்த சொல்லவா? எனக்கு ஒரு விஷயம் சரியா படலை. என்னன்னா அவ என்கிட்ட கேட்டப்போ நான் அவகிட்ட சொன்னேன் ஐ எம் ஷுர் அபவுட் ஹர். ஆனால் நான் ஷுர்னு அவளுக்கு தெரிஞ்சப்போ அண்ட் அவன் என் ஃப்ரெண்ட் அப்படி இருந்தும் அவன் என் பின்னாடி போய் அவகிட்ட பேச போனான். அவன் ட்ரை பண்ணிட்டு தான் இருந்தான். தட் அவள் கன்ஃபியூஸ்டாக இருந்தா he could make a connection. But clearly my girl made a right decision and she came back to me. அப்பதான் அவன் இவகிட்ட ஓடி போனான். My proud. I'm proud. My girl bro. My girl. சரி come on. அடுத்தது போலாம். We have 2 trios. Between the 2 trios, one of the trios will get a chance to go in front of the oracle today. So நம்ம trios, நீங்க எல்லாரும் டம்ப் பண்ண விரும்புற ஒரு பேரை எழுதி ஆகணும். ஸோ நீங்க ஐடியல் மேட்ச் ஆனீங்கன்னா அந்த பர்சன் இன்னைக்கு வீட்டுக்கு போவாங்க. And splits villains on the dumping side in the danger zone. உங்களுக்கு என்ன பண்ணணும் தெரியும்ல? You're going to put the name of the trios you would like to send to the oracle. யாருக்காவது எனக்கு டார்கெட் பண்ண மாதிரி தோணுதா? Okay. So splits villains, do you remember when we said there's something here Yes. that is just as unpredictable as our mischief maker? Yes. If there's someone who feels especially targeted and wants to open up our mischief box, you can. You want to open up? மேம் ஈவினிங் ஜில்லுன்னு இருக்கு, சூடாக்கலாம். So, நம்ம திறக்கலாம். But எப்போன்னு அதை நாங்க டிசைட் பண்ணோம். Kashish, please tell us the name that's on your card. ஆயுஷ்மான். அதுக்கு கீழே என்ன எழுதி என்ன இருக்கு? எழுதிருக்கு கீழே? அது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஆயிடுச்சு. Alright. Okay. Hello. I want to know உங்க கார்டுல யார் பேர் இருக்கு? Oh. ஆயுஷ்மான் கூட நிறைய பொண்ணுங்க ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாங்கன்னு எனக்கு பர்சனலா தோணுது. The way he talks or flirts, ஈவன் எனக்குமே ஒரு சில இடத்துல அப்படிதான் தோணுச்சு. பட் ஆனா நான் அந்த டாபிக்கை ரேஸ் பண்ணவே இல்லை. ஆனா எல்லாருமே இதை பத்தி சொன்னதும் எனக்குமே இதான் ஃபீல் ஆச்சு. ஒரு பொண்ணுக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, அவ இக்னோர் பண்ணிட்டே இருக்கா அப்படின்னா அவளுக்கு டைம் வேணும்னா அவங்க கிட்ட பேசவே கூடாது. இப்போ நிறைய டாக்ஸ் போயிட்டு இருக்கு. இங்க பேசுறது அங்க சொல்றது, அங்க பேசுறது இங்க சொல்றதுன்னு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காரு. ஐ திங்க் அந்த மாதிரி ஆளுங்க இங்க இருக்க கூடாது.
there's only one person who can go home today, and that's you. If one of the trials becomes an ideal match, because you've been chosen by both trials. So let's reveal the words from the unsafe people. Let's start with Nidhi. Kashish, Arbaj and Adit. All right, அடுத்தது Chulbul. Arbaz, Kashish or Adit? Addy boy. How about you? Harshali and Erika. Next is Kanak. Rushali, Arsh and Arika. Let me guess, Aishman. நீ யார சொல்ல போற? ஹர்ஷ், ருஷாலி அண்ட் நிஹாரிகா. ஹர்ஷ் அப்புறம் ருஷாலி அண்ட் எரிகா. ருஷாலி, ஹர்ஷன், டாக்டர். என்னோட ஓட்டு ருசாலி, ஹர்ஷன், நிகாரிகா. என்னோட ஓட்டு வந்து ஹர்ஷுக்கு தான். Josh. Yash. ஹர்ஷ் அண்ட் ரிஷாலி ஆப்வியஸ்லி. ஸோ நான் என்ன எழுதியிருக்கேன்னா டாக்டர் நிஹாரிகா அண்ட் ருஷாலி. Yes. காட்டுங்க பார்க்கலாம். Harsh, Rishali, Niharika. ஹர்ஷ், ருஷாலி அண்ட் எரிகா. ருஷாலி, ஹர்ஷன், நிஹாரிகா, of course. வா, உங்க ரெண்டு பேருக்கு கண்ணு பற்ற கூடாது. என்னமா பண்றீங்க? ஹாட் ஷாட் கப்புள். ஓகே, இப்போ தெரிஞ்சிருச்சு. இங்க இருந்து which trio is going to go to the oracle? Yay! நானும் ஹர்ஷுவும் எக்ஸைட்டடா இருந்தோம். I was happy, genuinely happy, but I was quite nervous also. So, Harsh, I would like you to choose who your main squeeze is and who you'd like to take to the oracle with you. இப்ப பார்த்தா ஏதோ ரெட் கார்பெட்ல போற மாதிரி இருக்குல்ல. சூப்பர்மா. ஸோ ஃபைனலி அவர் என்னோட கையை பிடிச்சு என்ன ஆரக்கல் கிட்ட கூட்டிட்டு போனாரு. அண்ட் நாங்க அங்க இருக்கும்போது, அந்த ஆரக்கல்குள்ள இருக்கும்போது, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் ஃபீலிங். ஸோ பியூட்டிஃபுல், மோஸ்ட் பியூட்டிஃபுல் ரொமான்டிக் ஃபீலிங். So, in the Varsham, the mechanism is different. So, the only way the oracle works is when you place your hand and Rushali's hand together. And with your energy, oracle reveals whether you're an ideal match. ஸோ நான் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக ஃபீல் பண்ணேன். நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்னோம். அவர் என் கண்ணை பார்த்தாரு, என் கையை பிடிச்சாரு. நாங்க ஆரிக்கல் மேல கை வச்சோம். He looked at me and அவர் எனக்கு எப்படிப்பட்ட ஷூரிட்டி கொடுத்தாருன்னா, அவர் அதை கண்ணிலே சொன்னாரு, ஒருவேளை இது இன்னைக்கு நடக்கலன்னா, ஆனா still, but I feel that we still are an ideal match. Alright, go ahead. ஆரிக்கல், நாங்க ஐடியல் மேட்சா? அங்க லைட்ஸ் எல்லாம் பிளிங்க் ஆயிட்டு இருந்துச்சு அண்ட் என்னோட ஹார்ட் பீட் ரொம்ப அதிகமாயிட்டு இருந்துச்சு. அப்புறம் அவர் ஏன் கண்ணை பார்த்துட்டு இருந்தாரு, நான் அவர் கண்ணை பார்த்துட்டு இருந்தேன். எல்லாருமே எங்களை தான் பார்த்துட்டு இருந்தாங்க. என்ன நடக்கும்னு தெரியல. நான் யோசிச்சுட்டே இருந்தேன், நல்லதே நடக்கணும், நல்லதே நடக்கணும். Oracle in calculation படி Harsh and Rusha. நீங்க ஒரு ஐடியல் மேட்ச் தான். Oh my gosh, congratulations! நான் அவரை ஹக் பண்ணேன். அப்புறம்
ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். இப்ப நாங்க தான் ஸ்பிளிட்ஸ்வில்லா 15ஓட ஃபர்ஸ்ட் ஐடியல் மேட்ச். அப்புறம் ரோடிஸ் ரியாலிட்டி ஷோ எல்லாரோட வாயும் அடைச்சாச்சு. நான் ரிஷாலிய ஹக் பண்ணேன். And she was happy. Thank you everyone. Thank you. சரி வாங்க, இனி என் கூட மோதி பாருங்க, பார்க்கலாம். இப்ப யாருமே இந்த விழால என் கூட மோதவே முடியாது, ஏன்னா நான் தான் எல்லாரோட டாப். With such amazing news comes some very sad news for someone. ஆயுஷ்மன், நீங்க போறதுக்கு முன்னாடி ஏதாவது சொல்லணுமா? இவ்வளோ சீக்கிரமா போயிடுவேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் இங்க இருந்த வரைக்கும் இங்க இருந்த ரிலேஷன்ஷிப் ரொம்ப நல்லா தான் இருந்துச்சுன்னு நம்புறேன், சில பேரை தவிர. பட் ஐ தாட் அவங்களும் என் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு. பட் அது ஆனா திரும்பி பார்த்தா அவங்க தான் டம்ப் பண்ணிட்டு இருக்காங்க. ஐ வாஸ் நாட் Well, எக்ஸ்பெக்டிங். both sides were dumping you. But போறதுக்கு முன்னாடி நம்ம ஒண்ணு மறந்துட்டோம்ல. ஒருத்தர் மிஸ்chief பாக்ஸ திறக்கணும்னு சொன்னாரு. ஷிவித் மிஸ்chief பாக்ஸ ஓபன் பண்ணணும்னு சொன்னாரு. சோ நம்ம திறக்கலாம். Okay. Portfolio. Hello. Nice picture. Hi. அது நானா? Yeah. My boy. நீ இங்கே வந்துட்டியா? இது எங்க இருந்து கிடைச்சது? Hello Splitsvillans-ஓட ex-squeezes. Ready to shake things up in Splitsvilla? I'm sure you are. Yes. Oh, நீங்க ஸ்பிளிட்ஸ்வில்லாக்கு போக வேண்டிய நேரம் வரலனா என்ன? இங்கேயே உட்கார்ந்து கூட நீங்க கலக்க முடியும். உங்களால இங்கேயே நல்லா என்ஜாய் பண்ண முடியும். எப்படி? Let me tell you. நான் உங்களுக்கு ஒரு மிஸ்சீவியஸ் கிஃப்ட் அனுப்புறேன். 6 ஸ்பிளிட்ஸ்வில்லன்ஸோட போட்டோஸ். அதுல இருந்து ஒரு 3 போட்டோவை நீங்க செலக்ட் பண்ணி ஆகணும். ஏன்? எதுக்கு? அவங்க கூட என்ன நடக்க போகுது? போக போக உங்களுக்கே தெரியும். இப்போதைக்கு ஆல் ஐ கேன் சே இஸ் அவங்க 3 பேரோட தலையெழுத்தும் உங்களோட கையில தான் இருக்கும். In the very first dumping of Splitsvilla 15. பாருங்க. எல்லாரும் இங்க பயந்துட்டு இருக்காங்க. Let's see, is there anything else? இங்க ஒரு லெட்டர் இருக்கே. Okay, guys. Let's see what this has to say. Mischievous calculations have come into play and trapped 3 out of the 6 that lost the challenge today. இந்த 3 பேர்ல இருந்து யாரு ஸ்பிளிட்ஸ்வில்லா விட்டு வெளியே போக போறாங்க? I give you, Ayushman, the same. Not you. You. Ayushman. Back in the game. Hey. Oh my god. இதுக்கு தான் உர்ஃபி சொன்னாங்க, don't come last. இங்க பாரு, நான் என்ன சொல்ல வரேன்னா, உன்னோட கனெக்ஷன் வந்து ஏடி சேவ் பண்றதுனால ஒரு பிரயோஜனமும் இல்ல. கோ அண்ட் கனெக்டட் டு ஹிம். பட் உனக்கும் தெரியும் அவ ஸ்விட்ச் பண்ண மாட்டான்னு. உன்னால ஸ்விட்ச் பண்ண முடியுமா? இப்ப ஸ்விட்சிங்கிறது விஷயம் இல்ல, எங்களுக்குள்ள அவ்வளவு பாண்டிங்கும் இல்ல. அவங்க ஒருத்தர் கூட ஒருத்தர் ஸ்டிக் ஆயிட்டாங்க. அது என்னோட பிக்சர் இல்ல. சோ நான் உனக்கு எப்போதுமே இதுதான் சொல்லுவேன். நான் உனக்கு நல்ல இன்டென்ஷனோட தான் புரிய வச்சேன். நீ தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, ஓகேவா? எதுனாலும் நீ யோசிச்சு முடிவெடு. அண்ட் இஷிதா சொல்லியிருக்கா என்ன சேவ் பண்ணுறதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு. அது உன் கையில் இருக்கு. மற்றபடி நான் அதர் தன் தேட் எனக்காக தான் நான் பிச் பண்ணுவேன். ஏன்னா நான் இருக்கணும் இல்லையா? மற்றபடி நான் அனிகாக்கும் சேர்த்து சொல்கிறேன், ஷிவிக்கும் எனக்கும் நடுவில் ஒரு நல்ல பாண்ட் இருக்கு.
ஏன்னா அவங்க 2 பேருக்கும் நடுவுல ஒரு நல்ல கனெக்ஷன் இருக்கு. என்னால ஒண்ணு மட்டும் நிச்சயமா சொல்ல முடியும். நான் உன் பேரை சொல்லவே மாட்டேன். நீங்க போச்சு காப்பாத்துவீங்களா? இங்க பாரு, இங்க இருக்கிறவங்க யாருக்கும் உன்னை சுத்தமா பிடிக்கல. அது உனக்கு புரியலையா? அவனுக்கு மட்டும் இல்லைங்க, மேக்ஸிமம் பீப்புளுக்கு என்ன பிடிக்காது. இங்க பாரு, நான் அவரை தானே சமாதானப்படுத்துறேன். நீ யாரு என்ன ஸ்ட்ரெச் பண்றதுக்கு? இங்க பாரு, உனக்கு என் எனக்கு என்ன வார்த்தையை சம்பந்தம்? தயவு செஞ்சு நம்பு. நான் பேச்சு மாற மாட்டேன். ஆயுஷ்மான், நீ என்ன காப்பாத்த விரும்புறியா? நான் இது வரைக்கும் உன்கிட்ட நல்லா தான் நடந்திருக்கேன். நம்ம 2 பேரும் நல்லா பேசியிருக்கோம். சோ இல்ல பேசல. நீ என்ன இஷ்டத்துல பேசிட்டு விளையாடுறீங்க? இருக்கல. அன்னைக்கு நம்ம கணக்கூட உட்காந்து பேசிட்டு இருந்தோமேப்பா. இப்படி இல்லன்னு சொல்லிட்டேன். அதேதான் அன்னைக்கு பேசியிருந்தோமே. ஆமா, நான் உன்கிட்ட டைரக்டா பேசினேன். ஆனா நீ இன்னொருத்தர் பக்கம் என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு தெரியுதா அந்த இப்போ? பாக்ஸ ஓபன் பண்ணதுனால தானே அவன் இப்ப தப்பிச்சிருக்கான். இல்லனா டைரக்டா இங்க கட் பாரு, ஆயிருப்பான். என்னால ஒண்ணு செய்ய முடியாது. ஆமா, புரிஞ்சுக்கோ. நீயும் அப்படிதானே அப்படிலாம் பண்ண? ஒண்ணு அது இல்ல. என்னன்னா, இதுக்கு மேல என்னால ஒண்ணுமே செய்ய பட் ஐ டுக் a முடியாது. chance, no. இப்போ இதான் டஃப் சாய்ஸ். இப்போ நீங்க யாரை ஜம்ப் பண்ண போறீங்க? சார் ஆடி கூட எனக்கு நல்லாவே பாண்ட் இருக்கு. அப்புறம் ஷிவேத்து எனக்கு நிறைய விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணியிருக்காரு. அப்புறம் நான் இங்க இருக்கிறதுக்கு அவங்க எனக்கு சப்போர்ட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. இஷிதாக்கு யாரை பிடிச்சிருக்கோ அந்த பர்சனுக்கு என்ன பிடிக்கலன்றது நல்லாவே கிளியரா தெரியுது. அதான் உண்மை. ப்ரோ இங்க பாருங்க ப்ரோ, உங்களை இங்க யாருக்குமே பிடிக்கல. நீங்க இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? சொல்லுங்க. இங்க உங்களை யாருக்கு பிடிக்கும்? முதல்ல நீங்க அத சொல்லுங்க. இப்ப உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு சொல்றாங்கல்ல, அவங்களே முதல்ல உங்களை வெளியேற்றிடுவாங்க. முதல்ல உங்களுக்கு சப்போர்ட் பண்ணவங்க தான் நீங்க இப்படி பேசிருக்க கூடாது, அப்படி பேசிருக்க கூடாதுன்னு சொன்னவங்க. புரியுதா? Aishman, who are you picking to jump? மேம், ஐ டம்ப் இஷிதா. இந்த மாதிரி ஆளுங்க கிட்ட இருந்து இந்த மாதிரி டிசிஷனை தான் எதிர்பார்க்க முடியும். வேற என்ன பண்ண முடியும்? ஐ எம் ஜஸ்ட் ஃபீலிங் சேட். என்ன வருதோ ஐ டோன்ட் நோ. பிளான் என்ன, எதுக்காக இப்படி நடந்துருச்சுன்னு எனக்கு தெரியல. நீ ரொம்ப கெட்டவன் ப்ரோ, ரொம்ப கெட்டவன்னு சொன்ன. ப்ரோ அவங்க எனக்கு பேக்கப் இதெல்லாம் பண்ணிக்கிறாங்க. சரியா இல்ல, புரிஞ்சுக்கோ. அது உங்களுக்கு புரியல இல்லையா? லிமிட்னு ஒண்ணு இருக்கு. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். நான் உண்மையை தான் பேசுறேன். மட்டும் தான் இங்க ரொம்ப கேவலமா விளையாடிட்டு இருக்க. அப்படியா? எல்லாரும் பேசும்போது இவதான் உனக்கு சப்போர்ட் பண்ணா. உங்ககிட்ட ஆல்ரெடி இந்த விஷயத்தை பத்தி நிறைய வாட்டி இங்க சொல்லிருக்கேன். வேற யாரும் பூஜா வந்து வந்து சொல்லல. சொன்னா உங்களை பூஜா பத்தி. தான் சொன்னா. நானும் சொன்னேன் சண்டை போடாதீங்கன்னு. நீ அவளையே நான் வெளிய சொல்லணும்னா அனுப்பிட்ட. எனக்கு எங்க கூட நல்லாவே பாண்ட் இருக்கு. புரியுதுங்களா? அதுக்காக நீங்க அவளை காப்பாத்துறீங்களா? எனக்கு சப்போர்ட் பண்றவங்கள தான். நீங்க பேசாதீங்க. நான் எதுவும் கேட்க விரும்பல. சும்மா இருங்க. அப்ப கேக்க வாயை மூடி விடு. உன் வேலைய பாரு. நீங்க என்கிட்ட வாயை பேசாதீங்க. மூடுன்னு உங்ககிட்ட நான் நீங்க எப்படி இதெல்லாம் பேச பேச முடியுங்க? இல்ல. வாயை வாயை மூடுங்க. மூடு. என்ன பண்ண முடியும்? மூடுன்னு சொன்ன. இல்ல முடியாது. வாயை மூடு. என்ன பண்ணுவ? வா 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 வா. என்ன வேலை? வா கொஞ்சம் வா நேரம் வா. இருங்க. என்ன ஐயோ, வேலை? ஐயோ, வா சொன்னா வந்து கேளுங்க. பேசுங்க. பேய் வா முடிஞ்சா பண்ண வா. 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 அவ்வளவுதான் சொல்லிட்டேன். ஏய். வா. பூஜா வா. உனக்கு அவ்வளவுதான் மரியாதை, சரியா? என்ன என்ன சொன்ன? நீ என்ன சொன்ன? சொன்னா கேளு, அங்கேரு. என்ன? இருங்க ப்ரோ. நான் உங்ககிட்ட நல்லா தான் பேசினேன். என்ன நீ எதுக்கு என்ன பாய் மூடுன்னு சொன்ன? நீ சொன்னது தப்பு தானே அது? என்ன? வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேளு. என்ன சொன்ன? என்ன விடு. விடு விடு விடு. நான் போய் பேசதான் எதுக்கு போறேன். தேவையில்லாம சண்டை போடாதப்பா. ரிலாக்ஸ் ஆரு. இப்படி எல்லாம் போய் வேண்டாம் வேண்டாம் சொன்ன கேளு. இங்க பாரு. சண்டை போடாத ப்ரோ. வேண்டாம் நீ வேண்டாம். வா. சண்டை வேண்டாம். நான் ஒரு விஷயம் சொல்ல விரும்புறேன். இங்க சொல்லலாமா? Yeah. நான் இந்த இடத்துல எல்லார்கிட்டயும் தான் பேசிட்டு இருக்கேன். பட் கனெக்ஷனை பத்தி சொல்லணும்னா எனக்கு ஒரு கேர்ள் தான் இருக்கா. அண்ட் அவ இங்க இருந்து போறானா, அப்போ நானும் இங்க இருக்கிறது சரியா இருக்குமான்னு தெரியல. அதனால நானும் அவ கூடயே போயிடுறேன். ஆனா இது லாஜிக் இல்ல. உனக்கு என்ன பைத்தியமா? ஏன்னா எனக்கு இங்க வேற கனெக்ஷனே இல்ல. இல்ல. It's not, that's, it's a very rare moment that someone leaves this someone, and then that has to be that you prove to us that you're completely in love with that person. And I don't think that that's a connection that you two have. அவன் என்கிட்ட அந்த ஸ்டேட்மெண்ட்டை ரொம்ப கிளியராகவே சொன்னான். அவன் என்னால தான் இவளை வெளியேற்றிட்டு இருக்கான்னு. ஸோ இதனால எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஐ எம் வெரி சாரி. இப்படி But if you two நடந்துருக்கு. actually like each other, she's actually not going to want you to இது leave ஒண்ணும் her. உன்னால நடக்கல. She will want ஆமா, you to இது எல்லாம் stay. என்னால மட்டும்தான். So, unfortunately, Ishita, but now it is time for you to say goodbye to everyone.
Such a sweet artist. Bye guys. Take care. Bye. Lost a pretty girl. ஸோ ஐ நோ இன்னைக்கு நிறைய சேட் நியூஸ் எல்லாம் இருக்கு, பட் அலாங் வித் தட் இன்னும் சில சந்தோஷமான விஷயங்களும் இருக்கு. அண்ட் நம்மளோட ஃபர்ஸ்ட் டூம் செஷன்ல நமக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ஐடியல் மேட்ச் கிடைச்சிருக்காங்க. Give them a big round of applause. Okay? And you guys have made it through your first dome session. So there you go. Huge round of applause எல்லாருக்கும். And exqueezes, please. Goodbye. Good night. Bye. என் மூளையை இப்படி கெடுக்காத. அவ சைக்கோப்பா. சப்போஸ் உனக்கு ஆப்ஷன் இருந்துச்சுனா நீ வெளிய அனுப்பிடுவியா சொல்லு. எல்லாரும் கஷிஷ் அந்த பையன் அடிச்சான்னு சொல்றாங்க, நீ என்ன சொல்ல வர? ஐ வாண்ட் டு நோ என்னால யாருக்கு அவ்வளவு ப்ராப்ளம்னு. எதுக்கு இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க? நான் யார்கிட்ட என்ன பேசினா அவங்களுக்கு என்ன? யார் ஸ்பிளிட்ஸ்வில்லன்ல இருந்து டம்ப் ஆயிருக்காங்களோ அவங்க எங்க தான் வர போறாங்க? Hi guys. அவனுக்கு பிரேக்கப் ஆகி 2 நாள் கூட ஆகல, அதுக்குள்ள ஸ்பிளிட்ஸ்வில்லால அவன் கூட சேர வந்துட்டியா? அவருக்கு ஏன் கூட இருந்தது நல்லா இருந்திருக்கும், யாருக்கு தெரியும்? ஹாய் தான் சொல்ல சொன்னேன், ஹாய் தான் சொல்ல சொன்னேன். இப்போ என்ன? இப்போ நீ எனக்கு இங்க சொல்லி பாரு, தரியா? நீ தான் நடுவுல வந்து நின்னுட்டு இருக்க. என்ன யாரு நடக்குது? எனக்கு சொல்லு, யாரு? யாரு? புரியுதா யாருன்னு உனக்கு? சொல்லு. எனக்கு ரொம்ப காரமா இருக்கு. அனிகா உனக்கு ரியாலிட்டி வேணும்னா நான் காட்டுறேன், ஓகேவா? இப்ப உருவாக்கிட்டு இருக்கிற குரூப் எனக்கு நல்லாவே தெரியுது. இது வரைக்கும் இல்லாத குரூப் இனிமே ரெடி ஆகும். இன்னைக்கு நம்ம சேலஞ்சோட பேரு காப்பாத்துங்க காப்பாத்துங்க காப்பாத்துங்க, என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். ஷேக்கி ஷேக்கி Switch. சீக்கிரம் என்ன பண்றீங்க? இன்னும் மாஸ்டா, come on guys, come on விட்டுறாத, come on yes come on now let's get to somebody's party little secret. Made out with 2 cousins on the same night. Oh no shit, oh no, go Abhi. whoa Doctor,